Question number 7. முக்கோணம் DEF இன் பக்கங்கள் DE, EF மற்றும் FD களின் நடுப்புள்ளிகள் முறையே A வந்து -3,6, B வந்து 0,7 மற்றும் C வந்து 1,9 எனில் நாட்கரம் ABCD ஒரு இணைகரம் என நிறுவுக. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுற the points A வந்து -3,6, B வந்து 0,7 and C வந்து 1,9 are the midpoints of the sides DE, EF and FD of a triangle DEF. Show that the quadrilateral ABCD is the parallelogram அப்படின்னு கேட்டிருக்காங்க. ABCD இது வந்து ஒரு parallelogram அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாம். In the parallelogram, diagonals bisect each other and the diagonals are not equal. அப்படிங்கிறது தான் நம்ம இது ஃபஸ்ட்டு நம்ம எழுத வேண்டியது. ஏன்னா இதையும் தான் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இது ஒரு இதோட மிட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு நாட்கரம் அப்படின்னு சொல்லி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அது பேரலோகிராம்னு சொல்லுவோமா, அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த 4 எட்ஜஸ் EFD இந்த 3 பாயிண்ட்ஸும் ஃபைண்ட் பண்ணணும் இந்த மிட் பாயிண்ட்ஸை வச்சு. நெக்ஸ்ட்டு அது பேரலோகிராமான்னு ஃபைண்ட் பண்ணணும். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் DE ஈக்குவல் டு x1 y1 x2 y2. ஸோ அதோட கொடுத்துருக்க மிட் பாயிண்ட் வந்து -3,6. ஸோ ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1 டிவைட் பை x2 y1 ப்ளஸ் y2 டிவைட் பை 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இதுக்கு ஈக்குவல், செகண்ட் ஒன் இதுக்கு ஈக்குவல். -3 ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டிவைட் பை 2, 6 ஈக்குவல் டு y1 ப்ளஸ் y2 டிவைட் பை 2. ஸோ டிவிஷனில் இருக்கிறது இந்த போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். -3 × 2 -6 x1 ப்ளஸ் x2 இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். 6 × 2 12 y1 ப்ளஸ் y2 இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் FD. ஸோ FDனா x3 y3 x1 y2 மிட் பாயிண்ட் வந்து 1,9. ஸோ 1,9னா x3 ப்ளஸ் x1 டிவைடட் பை 2 y3 ப்ளஸ் y1 டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு ஈக்குவல் பண்ணுறோம். 1 ஈக்குவல் டு x3 ப்ளஸ் x1 டிவைடட் பை 2, 9 ஈக்குவல் டு y3 ப்ளஸ் y1 டிவைடட் பை 2. ஸோ டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் 1 × 2 2 ஈக்குவல் டு x3 ப்ளஸ் x1 இது வந்து ஈக்குவேஷன் 3. 9 × 2 18 y3 ப்ளஸ் y1 இது என்னோட ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஆஃப் EF ஃபைண்ட் பண்ணுறேன். மிட் பாயிண்ட் என்ன 0,7. பாயிண்ட்ஸ் வந்து x2 y2 x3 y3. இதை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, 0 ஈக்குவல் டு x2 ப்ளஸ் x3 டிவைடட் பை 2, 7 ஈக்குவல் டு y2 ப்ளஸ் y3 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ 0 × 2 0, x2 ப்ளஸ் x3 வந்து என்னோட ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிறேன். 7 × 2 14, y2 ப்ளஸ் y3 வந்து என்னோட ஈக்குவேஷன் 6ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ண போகிறேன். ஃப்ரம் 1 and 5 இது பண்ணேன்னா சைன் சேஞ்ச் பண்ணேன்னா இது கேன்சல் ஆயிருமா. ஸோ x1 மைனஸ் x3 ஈக்குவல் டு -6ன்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 7 எடுத்துருக்கிறேன். ஈக்குவேஷன் 7ஐயும் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணால் இது கேன்சல் ஆயிருமா. அப்போ 2x1 ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் -4ன்னு கிடைக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த டிவிஷனாக மாறும். x1 ஈக்குவல் டு -4 டிவைடட் பை 2 இது கேன்சல் பண்ணால் -2. x1 ஈக்குவல் டு -2 ஃப்ரம் 2 and 6. 2 வந்து y1 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு 12, 6 வந்து y3 ப்ளஸ் y2 ஈக்குவல் டு 14. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆயிரும். y1 மைனஸ் y3 ஈக்குவல் டு -2 இது என்னோட ஈக்குவேஷன் 8. 8 வந்து 4ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 4 y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு 18, 8 வந்து y1 மைனஸ் y3 ஈக்குவல் டு -2 இது கேன்சல் ஆயிரும். 2y1 ஈக்குவல் டு 18 மைனஸ் 2 16 வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த போச்சுன்னா டிவிஷனாக மாறும். கேன்சல் பண்ணால் y1 ஈக்குவல் டு 8ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையான x1 y1 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ மிட் பாயிண்ட் வந்து D வந்து BD வந்து 0,7 -2,8, D வந்து -2,8.
மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி வந்து 0 minus 2 2 7 plus 8 2 அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோமா சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 2 2 minus 15 இது கேன்சல் பண்ணால் மைனஸ் 1 15 divided by 2 கிடைக்கும் நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி மைனஸ் 3 6 1 9 ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி வந்து மைனஸ் 3 plus 1 2 6 plus 9 by 2 ஸோ இது ரெண்டே இது பண்ணால் minus 2 divided by 2 6 plus 9 15 divided by 2 அப்புறமா ஸோ இது ஈக்குவலாக இருக்கா ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி தேர்ஃபோர் ஏபிசிடி இஸ் ஏ parallelogram அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க கேட்டிருந்தது நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இதுதான் இது வந்து ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணும்போது ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா போது இது ரெண்டையும் கண்டுபிடிச்சா போது இது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி நம்ம மிட் பாயிண்ட்டை வச்சு நம்ம அது பேரலோகிராமா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்